ஸ்னாப்சாட் ஆப்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் சவுண்டை வந்து எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து வரும். அதோட சவுண்ட் மட்டும் வந்து கட்டாயி வந்து வரும். இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உங்களால் தேடி எடுக்க முடியல அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து ஸ்னாப்சாட் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் சவுண்ட் வைப்ரேஷன் அப்படின்ற 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு உங்களுக்கு ஸ்னாப்சாட்லேருந்து எல்லா வித நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து வரும். உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல்லே அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் அதோட சவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகிடும். சவுண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஸ்வைப் பண்ணி என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். சவுண்டு வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு சவுண்டு திருப்பியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த சவுண்ட் வைப்ரேஷனை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ சவுண்ட் வந்து வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஸ்னாப்சாட்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட சவுண்டை எப்படி வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.